ஒழுங்கா கலைக்கப்படு எல்லாம் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு வேலையான கான்ட்ராக்ட் ஆகணும். ஹலோ சிஸ்டர்ஸ், நான் மோகன் ராஜ். செக்ஷன் 15 of the Indian Contract Act 1872 பொசிஷனை பத்தி சொல்லியிருக்காங்க. ஒரு பர்சனை த்ரெட் பண்ணியோ இல்ல மிரட்டியோ அச்சுறுத்தியோ இல்ல ஐடி சொல்லிக்கிறதோ செயல்களை செஞ்சு ஒரு கான்ட்ராக்டோட கொண்டு வரணும். அதை நம்ம பொசிஷன் சொல்லணும். அப்படிப்பட்ட கான்ட்ராக்ட் வந்து ஒரு வாய்டபிள் கான்ட்ராக்ட் தான். ஏன்னா பார்க்கறதுக்கு வேல்யூ தான் தெரியும். எப்ப நமக்கு ப்ரீ கன்சென்ட் டேட் தெரிய வருதோ அப்பதான் வந்து நம்ம அதை வாய்டபிள் சொல்ல முடியும். ஸோ ஒரு பர்சன் கன்ஃபார்ம் மிரட்டி சைன் வாங்குறாங்க. அதே போல உங்க ஃபேமிலி வந்து கடத்தி வச்சு ப்ராப்பர்ட்டி அங்கே எழுதி வைக்கணும்னா அவங்களுக்கு கொண்டு வர இந்த மாதிரி வந்து ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்தி ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்கன்னா அது பொசிஷன் கீழே வந்து வாய்டபிள் கான்ட்ராக்டா தான் இருக்கும். ஸோ கேஸ்லாம் பார்க்கணும்னா சிக்கம் அபிராஜ் வெர்சஸ் சிக்கம் சேஷம்மா. சிக்கம் அபிராஜ் என்ன பண்றாருன்னா அவங்க ஒய்ஃப் சேஷம்மா வந்து ஃப்ரெண்டு பண்றாரு. ஒய்ஃபையும் பசங்களையும் இந்த சொத்து எனக்கு எழுதி வைக்கணும்னா நான் வந்து சூசைட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு பயந்த உயிரை காப்பாதுக்காக சொத்து அப்படி எழுதி வைக்கிறாங்க. நேற்றுதான் அவங்க இதை வந்து சேலஞ்ச் பண்ணுங்க வேலிடியா. அவங்க வந்து இஷ்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா கமிட்டிங் சூசைட் அப்படின்னு அவர் மிரட்டுறது வந்து ஒரு கொகர்ஷன் தான். செகண்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த கொகர்ஷனால பெறப்பட்ட இந்த ப்ராப்பர்ட்டி வந்து வாய்டா இல்லை வந்து வாய்டபிளா அப்படின்றாங்க. இப்போ ஹைகோர்ட் ஜட்ஜஸ் என்ன தீர்ப்பு தரான்னு பாத்தீங்கன்னா கொகர்ஷன் அப்படின்றது வந்து இவர் வந்து சூசைட் மிரட்டுறது வந்து இதுக்கீழே தான் வருது. ஆஸ் வெல் அஸ் பாத்தீங்கன்னா கொகர்ஷனால பெறப்பட்ட இந்த ப்ராப்பர்ட்டியும் வந்து இந்த டிரான்ஸ்பரையும் வந்து வாய்டுன்னு சொல்லி தீர்ப்பு அளிக்கிறாங்க. தேங்க்யூ.